ஒரு ஃபாதர் ஒருத்தர் பேசினார் அந்த கூட்டத்துல. அவர் பேசுறது கிறிஸ்மஸ் விழா ஏன் கொண்டாடுறோம், எதுக்கு கொண்டாடுறோம், இந்த சமத்துவ கிறிஸ்மஸ் என்ன அப்படின்னு பேசுறதை விட்டுட்டு தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். விஜய் தான் அடுத்த முதல்வர்னு சொன்னா கூட பரவாயில்ல, நிரந்தர முதல்வர், தமிழ்நாட்டு கூட நிரந்தர முதல்வர் விஜய் தான், அவர் சின்ன வயசா இருக்கிறாரு, இனி ஆள போறாரு, நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் அச்சு விடுறாரு. செட்டப் பண்ணி பேச வச்சுங்களா? தயவு செஞ்சு இப்படி பேசாதீங்க. ஒரு பாதிரியாரோட கருத்துக்களை பொய்யாக்கி இதா இருக்கீங்க. அவர் கருத்து சொல்லல, திணிக்கிறாரு. ப்ளீஸ்ங்க, ஒரு சர்ச்சில் ஒரு பாதிரியார் பேசுறாரு, ஒரு சர்ச்சு பாதிரியார் வெளியில பேசுறாரு அப்படின்னா தீர்க்க தரிசன வார்த்தைகள் அப்படின்னா கடவுளோட வார்த்தைகள். முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க. அந்த புரிதல் தோத்துட்டாருன்னா அந்த பண்ணலாம். தோத்துட்டாருன்னா விஜய் தோத்துட்டாருன்னா அவர் தீர்க்க தரிசனம் சொல்ல அவர் பொய்யான ஃபாதர்னு சொல்லிடலாமா? பொய்யான தீர்க்க தரிசனம் சொல்லிட்டாரு சொல்லலாமா? ஏங்க, நான் ஓப்பனிங்கே நான் சொன்னேன் இல்லைங்க. நல்லா ஒன்று தெரிஞ்சுக்குங்க. இயேசு இறந்து போகலைங்க, மறுபடியும் பிறந்து வந்திருக்காருங்க. கடவுளுங்க, விஜய் கடவுள். அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்குங்க. கடவுள் என்னைக்கு தோத்துருக்காரு? கடவுள் தானங்க எல்லாத்தையும் கட்டமைக்கிறது. இந்த நாட்டையும் இந்த உலகத்தையும் எல்லாத்தையுமே கட்டமைக்கிறது கடவுள் தானே. கடவுள் மனித பிறவியா சில நேரத்துல பிறந்திருக்கப்ப அந்த ராமனும் கஷ்டப்பட்டான், இயேசுவும் கஷ்டப்பட்டாரு, நபிகள் நாயகமும் கஷ்டப்பட்டாரு. புரியுதுங்களா? கடவுள் சில நேரத்துல மனித பிரிவியா மாறி நிக்கிறப்ப அது மாதிரி மனித பிரிவியா உருமாறி எங்க கடவுள் வந்திருக்காருங்க. அந்த கடவுளுங்கிறது உங்க கண்ணுக்கு தெரியலையா? விஜய் கடவுளுங்கிறது உங்க கண்ணுக்கு தெரியலையா? சார் பொறுமை, என்ன பேச விடுங்க. ஏன் கத்திட்டே இருக்கீங்க? பேச விடுங்க. நீங்க சொல்ற ராமர், இயேசு கிறிஸ்து, நபிகள் நாயகம், இவங்க எல்லாருமே மக்களுக்காக கஷ்டப்பட்டாங்க. மக்களுடைய பாவங்களுக்காக அவங்க என்ன பண்ணாங்க? கஷ்டப்பட்டாங்க. உங்க தலைவர் எந்த மக்களுக்காக கஷ்டப்பட்டாரு? இது இப்ப தெரியுதா? நீங்க கடவுள்ன்றீங்களா? ஏன் தற்கூரின்னு சொல்றேன்னு இப்ப தெரியுதா? அவரு கஷ்டமே படல, அவர் எதுவுமே பண்ணல, ஆனா அவர் கடவுள்னு சொல்லிட்டு நீங்க தூக்கி கொண்டாடுறீங்க பாரு. இதுதான் தற்கூரி தான்ன்றது. தீய சக்திகிட்ட உட்காந்து பேசுனா என்ன மாதிரி பேசுது பாத்தீங்களா? தூய சக்தியை கொண்டு வருவா பேசுறீங்களா? தாவைக்காவில இருந்து ஒருத்தரை கொண்டு வர தூய சக்தி.